நம்ம கட்சி மேல மக்கள் கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வர போறதே பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ஆன நீங்க தான். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போர் வீரனுக்கும் சமம். கோவையே ஒரு அதிரும் வகையில் இருக்கிறது, கோவை அதிர்கிறது தாவேகா தொண்டர்களால் அப்படின்லாம் நிறைய கோவை அதிர்கிறது, ஆளுங்கட்சி பதறுகிறது அப்படின்னு. அங்கே வந்த கூட்டம் எதுவும் காசு கொடுத்து கூட்டம் கிடையாது, ஆர்கானிக்காக கூடியிருக்கிறாங்க. அவங்க ரசிகர்கள்னு நீங்கள் ஒரு பக்கம் பேசினாலும் கூட கூட்டம்ன்றது ஆர்கானிக்காக வந்திருக்கு. தாவேகா தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் பெரிய அளவுக்கு விஜய் அவர்களை பார்ப்பதற்காக அங்கங்கே நின்று பார்க்கக்கூடிய சம்பவங்கள்லாம். பிளான் பண்ணாலே பர்மிஷன் வாங்குறது இப்போ பெரிய கஷ்டமாக இருக்குது. அதை தான் தாவேகாவும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் சடனாக பிளான் பண்ணதுன்னு சொன்னீங்களா, அதனால தான் எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணது. அதுதான் இப்போ வந்து தாவேகாவுக்கு ஒரு தலைவலியாக மாறுமான்னு கூட சந்தேகப்படலாம். ஏன் அதை ஏன் அனுமதியின்றி நடத்துனீங்கன்னு சொல்லி திரும்ப ஒரு வழக்கு பதிவுகள் செய்யப்பட்டு விஜய் உட்பட தொண்டர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆதவர்ஜுன் அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி கூட முக்கியமாக இங்க திமுக அதிமுக இந்த இருவரும் கட்சிகள் தான் இந்த பூத் கமிட்டியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவர்களா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக பூத் கமிட்டியில ஸ்ட்ராங்கா இருக்க போற கட்சியாக தாவேகா வருமா அப்படிங்கறதான் கேள்வியும் கூட, கேள்வியாக இருந்திருக்கும் கூட. பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் மீட் அப்படின்னாலே ஓட்டு சம்பந்தப்பட்டதா தானே இருக்கும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஓட்டுக்காக மட்டுமே நடக்கிற ஒரு மீட் கிடையாது. விஜய் வருகைக்கு அப்புறம் முக்கியமா இளைஞர்கள் வாக்குகள்லாம் வந்து எங்கேயும் போயிடக்கூடாதுன்றதுல ஒரு கவனம் அவங்களுக்கு இருக்கு. முதல் தலைமுறை வாக்காளர்கள் இந்த வாக்குகளை செதற விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுலையும் சரி, இந்த இன்னும் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லா பாசிபிலிட்டிஸும் தங்களுக்கு சாதகமாக்கிக்கணும் அப்படிங்கிற வகையில தங்களுடைய பூத் கமிட்டியினுடைய அந்த அளவீடுகள் அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியில ஒரு பக்கம் திமுகவும் இறங்கியிருக்கு. தாவேகா வந்து போகக்கூடிய இந்த வேகத்தை பார்த்தா அப்படின்னா நிச்சயமா திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு. தாவேகாவுடைய வளர்ச்சி அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸை கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரும். எம்ஜிஆர் அவர்களை வந்து விஜயோட கம்பேர் பண்ணி பேசுறாங்க. ஆனா எம்ஜிஆர் வந்து என்னதான் ஒரு சினிமாவில் நடிச்சிருந்தாலும் கூட, திரைத்துறையில ஜொலிச்சாலும் கூட, மிகப்பெரிய அளவுல ரசிகர் பட்டாளத்தை கொண்டிருந்தாலும் மக்களோட மக்களா இயல்பா வந்து பழகினாரு. அப்படியாப்பட்ட விமர்சனத்துக்கு தான் ஆதவர்ஜுன் அவர்கள் தன்னுடைய ரீசன்ட் பேட்டியில கொடுத்தாரு. ஜூன்ல இருந்து பாருங்க, ஜூன் டு டிசம்பர் ஜனநாயகம் படத்தை முடிச்சுட்டு தர்றேன். வந்து அது ஒரு ஆலமரம், ஒரு வலுவான ஆணிவேர் கொண்ட ஒரு ஆலமரம். இது அந்த ஆணிவேர் கொண்ட ஆலமரத்தை அசைச்சு பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து கடினமா வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அந்த வகையில விஜய் எந்த அளவுக்கு ஒர்க் பண்றாருன்ற பொறுத்து தான். ஆலமரத்தை அசைச்சு பார்க்கணும்னா தாவேகா ஒரு பெரிய புயலா இருக்கணும். புயலா இருக்கா இல்ல தென்றல் காற்றா இருக்கா? 2 அமைச்சர்கள் ராஜினாமா செய்வார்கள் அல்லது பதவியிலிருந்து நீக்கப்படுவார்கள். 2 அமைச்சர்கள் மேபி அந்த ராஜினாமா முடிவுன்றது இன்னைக்கு இருக்கலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில இருந்து பேசிட்டு இருக்காங்க. அதனோட ஒரு வெளிப்பாடாக தான் செந்தில் பாலாஜியை வெளியில விட்டு வச்சோம் அப்படின்னாலே மிகப்பெரிய அளவில் கொங்கு மண்டலத்தில் திமுகவுடைய கோட்டை ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணி வச்சிருக்க விஷயத்துல தக்க வைப்பதற்கான வேலைகளை தான் அவர் பார்ப்பாரு. அந்த விஷயத்தை தான் நானும் சொல்றேன். ஸோ அதுல வந்து கொங்கு மண்டலத்தில் திமுகவுடைய வெற்றிக்கு செந்தில் பாலாஜியோட கான்ட்ரிபியூஷன் இல்லவே இல்லை அப்படின்ற நிலைமை வரணும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எப்படி வந்து ஆபாசமா பேசினாரு, ஏற்கனவே குஷ்பு தொடர்பாக பேசினா இருக்கட்டும், விஜய் அவர்களுடைய இஸ்லாமியர்கள் கலந்துக்கிட்டாங்க, இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி அவர்களை எந்த அளவுக்கு அவர் இழிவா பேசினாரு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்களோடு இணைந்திருக்கும் நான் கோபிநாத், நான் கிலூர். இன்னைக்கு பிஹைண்ட் த செய்தி இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற ஒரு 2 முக்கியமான விஷயங்கள், அரசியல் சார்ந்த விஷயங்கள் பற்றி பேச இருக்கிறோம். ஸோ அதில் முதலாவதாக எந்த விஷயத்தில் ஆரம்பிக்கலாம் கிலூர்? முதலாவதாக வந்து தாவேகாவினுடைய இந்த பூத் கமிட்டி கூட்டம் தான் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. எஸ், ஏன்னா விஜய் அவர்கள் கோயம்புத்தூருக்கு 2 நாள் பயணமாக இந்த கருத்தரங்கத்தில் அந்த பூத் கமிட்டி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக போயிருக்கிறாரு. இதில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பை தாவேகா தொண்டர்கள் விஜய்க்கு வந்து வரவேற்றுக்கிறாங்க. ஏர்போர்ட்லேருந்து கிட்டத்தட்ட அவர் தங்கியிருக்கிற இடம் 6 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரோட் ஷோ ஆமாம் ஆமாம் ஃபுல்லாக
கோவையே ஒரு அதிரும் வகையில் இருக்கிறது, கோவை அதிர்கிறது தாவேகா தொண்டர்களால் அப்படின்லாம் நிறைய கோவை அதிர்கிறது, ஆளுங்கட்சி பதறுகிறது அப்படின்னு தாவேகா தொண்டர்கள் கூட இல்ல ஆமா அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. ஒரு பக்கம் அது வந்து கேஷுவலாவோ இல்ல சும்மா எதுகை மோனையா பேசுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டாலும் கூட, இன்னொரு பக்கம் அதுல ஒரு உண்மையும் இருக்கிறது. அதை எந்த கோணத்துல பார்க்கறாங்க சில அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னா, அங்க வந்த கூட்டம் எதுவும் காசு கொடுத்து கூடின கூட்டம் கிடையாது, ஆர்கானிக்கா கூடியிருக்கிறாங்க. அவங்க ரசிகர்கள்னு நீங்க ஒரு பக்கம் பேசினாலும் கூட கூட்டம்ன்றது ஆர்கானிக்கா வந்திருக்கு. அப்ப ஆர்கானிக்கா வந்திருக்கிற கூட்டத்தை இந்த இடத்துல கவனிச்சு தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஆமா நிச்சயமா. ஏன்னா அந்த கூட்டம் அப்படின்றது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். தாவேகா தொண்டர்கள் மட்டும் இல்லாம பொதுமக்களும் பெரிய அளவுக்கு விஜய் அவர்களை பார்ப்பதற்காக அங்கங்கே நின்று பார்க்கக்கூடிய சம்பவங்கள்லாம் செய்திகளில் மிகப்பெரிய அளவில் நேரலை செய்யப்பட்டு இருக்கு. இன்னொரு புறம் வந்து வாக்குகளா மாறுமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. ஆனால் அதற்கு முன்பாக இந்த ரோட் ஷோ அப்படின்றது பிளான் செய்யப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. ஏற்கனவே முன்பாகவே ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. அந்த நேரத்தில் சடனாக இந்த விஷயம் பிளான் ஆகியிருக்கு அப்படின்றது தான் செய்திகள் வருது. ஏன்னா திடீர்னு அங்கே ஏர்போர்ட்டுக்கு வந்து விஜய் அவர்கள் வர்றாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கே வந்து போய் தாவேகா தொண்டர்கள் கூடியிருக்கிறாங்க, மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பரிச்சிருக்கிறாங்க. அந்த விஜய் அவர்களை பார்த்ததுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பரிச்சிருக்கிறாங்க. மிக இயல்பாக வந்து விஜய் அவர்கள் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கே மிகப்பெரிய அளவில் அந்த ஆர்ப்பரிப்பு ஆரவாரம் எல்லாமே வந்து தொண்டர்கள் மத்தியில் எப்போதுமே எழுவதுண்டு. அது இயல்பான ஒரு விஷயமா இருந்தாலும் கூட இந்த ரோட் ஷோவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் சடனாக அது பர்மிஷன் கொடுத்தாங்களா என்ன அப்படின்றது தெரியல. அங்கே தான் நான் எனக்கும் கேள்வி எழுந்துச்சு. ஏன்னா பிளான் பண்ணாலே பர்மிஷன் வாங்குறது இப்போ பெரிய கஷ்டமா இருக்கு. அதை தான் தாவேகாவும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சடனாக பிளான் பண்ணதுன்னு சொன்னீங்களா, அதனால தான் எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணது அதுதான் இப்போ வந்து தாவேகாவுக்கு ஒரு தலைவலியாக மாறுமான்னு கூட சந்தேகப்படலாம். ஏன்னா அனுமதி வந்து சடனாக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு தான். இது வந்து திடீர்னு பிளான் செய்யப்பட்டது அப்படின்றப்போ போலீஸ் வந்து ஓரலாக பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. அங்கே லோக்கல் போலீஸ் வந்து ஓரலாக பர்மிஷன் கொடுத்து ரோட் ஷோவுக்கு அனுமதி கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் கூட அதை ஏன் அனுமதியின்றி நடத்துனீங்கன்னு சொல்லி திரும்ப ஒரு வழக்கு பதிவுகள் செய்யப்பட்டு விஜய் உட்பட தொண்டர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது மாதிரியான ஒரு சூழலும் இருக்குது. இருந்தாலும் கூட இந்த ரோட் ஷோ அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ஒரு டாக் ஆஃப் த டாப்பிக்காக இன்றைக்கி மாறி இருக்குது. இந்த பூத் கமிட்டி கூட்டம் அப்படின்னு நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கட்சியினுடைய கட்டமைப்பை எந்தளவுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்பவே தாவேகா குறிப்பாக விஜய் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதலின் பேரில் ரொம்ப ஸ்ட்ராட்டஜியோடு தான் கையாளுறாங்க அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஒரு கட்சியை தொடங்கி ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் கட்சி தொடங்குவதற்கு முன்னாடி வந்து அரசியலுக்கு வருவாரா மாட்டாரான்ற ஒரு கேள்வியை விமர்சனமாக இழுத்து வச்சுட்டு இருந்தாங்க. வந்து அவர் என்ன பண்ணிட போகிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் வச்சாங்க. வந்ததுக்கு பிறகு அவர் வைக்கக்கூடிய அந்த எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்சியை வலுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. இப்போ இந்த பூத் கமிட்டி கூட்டம் அப்படின்றப்போ இந்த பூத் கமிட்டி அப்படின்றது ஒவ்வொரு கட்சிக்குமே வந்து ஒரு ஆணிவேராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த பூத் கமிட்டி வலுவாக இருந்தால் தான் தேர்தல் சமயத்தில் அங்கே பூத்தில் வரக்கூடிய வாக்குகள் எல்லாமே வந்து ஆர்கனைஸ் செய்யக்கூடிய, அதை வந்து அறுவடை செய்யக்கூடிய ஒரு விஷயமா மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அந்த வகையில் வந்து இந்த பூத் கமிட்டியை வந்து கிட்டத்தட்ட நான் கேள்விப்பட்ட வகையில் 70,000 பூத் கமிட்டி உறுப்பினர்களை நம்ம வந்து உருவாக்கி வைக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கோட தாவேகா தொடர்ந்து முன்னேறி போயிட்டு இருக்கிறாங்க. அதற்கான ஒரு கூட்டம் 69,000 சொச்சும் பூத்துகள் இருக்க போகுது இப்போ. ஸோ அது எல்லாத்துக்கும் ஆட்கள் ஏற்பாடு பண்ற வகையில் இந்த விஷயத்தை இருக்கிறாங்க. ஆதவர்ஜுன் அவர்கள் இதை தான் சொல்றாரு. அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி கூட முக்கியமாக இங்க திமுக அதிமுக இந்த இருவரும் கட்சிகள் தான் இந்த பூத் கமிட்டியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவர்களா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக பூத் கமிட்டியில ஸ்ட்ராங்கா இருக்க போற கட்சியாக தாவேகா வருமா அப்படிங்கறதான் கேள்வியாக இருந்திருக்கும் கூட. அப்படி இருக்கும்போது தான் அதை நீங்க பொறுத்து தானே பார்க்க போறீங்க. நாங்க எல்லாத்துக்கும் கவனம் செலுத்துறோம். எந்தெந்த இடங்கள்ல பயிற்சி கொடுக்கணும், என்னென்ன விஷயங்கள்ல ஒருத்தருக்கும் என்ன மாதிரி செயல்படணும், எங்க எப்படி பேசணும், எங்க நான் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒட்டுமொத்த பயிற்சியாக இது பயிற்சி பட்டறையாக இது இருக்க போகுது. எல்லாம் பிளான் பண்ணி ஆர்கனைஸ்டா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இது பொறுத்து தானே பார்க்க போறீங்க. ஆமாம், இதோட சேர்த்து நம்ம இன்னும் இதில் பூத் கமிட்டி விஷயத்தில் நமக்கு உன்னிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு மைக்ரோ லெவல் ஒர்க்கு. ஸோ இந்த மைக்ரோ லெவல் ஒர்க்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா தான் அரசியல் ரீதியாக ஒரு கட்சியை வந்து வலுப்படுத்துவதற்கு அவருடைய ஃபியூச்சரை தீர்மானிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அமைஞ்சிருக்கும். ஏன்னா குறைந்தது ஒரு பூத்துக்கு 2 நபர்களாச்சும் இருந்தாங்க அப்படின்னா தான் அடுத்த கட்டமாக அந்த பூத்தில் இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங்கில் அந்த வாக்குகளை நம்ம வந்து அறுவடை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து எல்லா கட்சியிலுமே வந்து முன்னெடுத்து போவாங்க. இப்போ அந்த அடிப்படையில் வந்து தாவேகாவும் அதற்கான ஒரு வேலையில் இறங்கியிருக்கிறாங்க அப்படின்றப்போ இது மிகப்பெரிய அளவில் தாவேகால செய்யக்கூடிய விஷயத்தை தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களும் இதை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க.
இப்போது இதில் வந்து அதிமுகவினுடைய இந்த செயல்பாடுகள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் இது எல்லாமே வந்து ஏற்கனவே ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்ப விஜய் அவர்களாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய கட்சி சார்ந்த அறிக்கைகளாக இருக்கட்டும், அதெல்லாம் தொடர்ந்து விமர்சனங்கள் எழுந்துட்டு வருது. மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய சில விஷயங்கள் கூட எதிர்த்து அவங்க வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இப்போது வக்குப் திருத்த சட்டம், அந்த திருத்த சட்டத்துக்கு தான் நீதிமன்றத்துக்குள்ளேயே போய் இவங்களும் தனிப்பட்ட முறையில் வழக்கு தொடுத்தாங்க. அவர் அபிஷேக் சின்ஹா அவர் தான் பெட்டிஷனராக இது பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் தான் வழக்கறிஞராக இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த வகையில் வந்து இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக மூவ் பண்ணி போகிறாங்க. லீகலாக செய்யக்கூடிய விஷயங்களில் எப்படி எதில் எல்லாம் நம்ம வந்து உள்ளே தலையிடணும் அப்படின்ற விஷயத்த ரொம்ப கவனித்து போகிறாங்க. திமுக எப்படி எவனா பொதுவாக வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, ஏன்னா நானும் பல நேரங்களில் கேள்விப்பட்டது உண்டு. திமுக வந்து லீகல் டீம் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லீகல் டீம். அவங்க எடுக்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே வந்து பெரும்பாலும் அவங்களுக்கான சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய அளவுக்கு வந்து ரொம்ப வலுவாக போய் வாதாடுவாங்க. அவருடைய வழக்குகளில் எல்லா விஷயங்கள்லையுமே வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. ஸோ அந்த பார்வையை இன்னொரு பக்கம் தாவேகா பக்கம் திரும்ப வைக்கணும் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முதல் வேலையாக அந்த வக்குப் திருத்த சட்டத்துக்கு எதிரான வழக்கை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு பக்கம் நாங்கள் சிறுபான்மை சமூகத்துக்கோட நாங்கள் நிற்கிறோம் அப்படின்றத விஜய் இதன் மூலமாக ஒரு மெசேஜாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்றதையும் பார்க்க முடியுது. நீங்கள் அந்த திமுக கூட கம்பேர் பண்ணி இந்த லீகல் விங் சொல்கிறீங்க இல்லையா, அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நான் இன்னொரு பக்கம் இந்த பூத் கமிட்டி வாரியாக பேசும்போது ஒரு விஷயம் தோணுச்சு. அதாவது இப்போது எப்படி பூத் கமிட்டி விஷயத்தில் நம்ம எந்த அளவுக்கு இப்போ திமுக அதிமுக மாதிரி ஒரு மாபெரும் கட்சிகள் செய்ய வேண்டிய வேலையை அந்த அளவுக்கு நம்மளும் கொண்டாந்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுல தாவேகா குறிக்கோளாக இருந்து செயல்படுறாங்க இல்லையா. மறுபக்கம் பார்த்திங்கன்னா திமுக தன்னுடைய பூத் கமிட்டி பணிகளை இன்னும் விரிவாக்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது நம்மளுக்கே வந்து இன்டர்வியூ கொடுத்த திமுக பிரமுகர்கள் சொன்ன தகவல் தான் அது. அவங்க என்னன்னா இதுல முக்கியமா நான் என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன்னா, அந்த திமுகவினருடைய அந்த எக்ஸ்டெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது குறிப்பாக ஒரு பக்கம் எந்த ஒரு விஷயத்த வந்ததுக்கு அப்புறம் அது நடக்குது அப்படின்னா விஜயோட வருகைக்கு அப்புறம் தான் நடக்குது. ஸோ விஜய் வருகைக்கு அப்புறம் முக்கியமாக இளைஞர்கள் வாக்குகள்லாம் வந்து எங்கேயும் போயிடக்கூடாதுன்றதுல ஒரு கவனம் அவங்களுக்கு இருக்குது. முதல் தலைமுறை வாக்காளர்கள் இவங்களுடைய இந்த வாக்குகளை செதற விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுலையும் சரி, இன்னும் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லா பாசிபிலிட்டிஸும் தங்களுக்கு சாதகமாக்கிக்கணும் அப்படிங்கிற வகையில் தங்களுடைய பூத் கமிட்டியினுடைய அந்த அளவீடுகள் அதனுடைய அளவையும் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியில் ஒரு பக்கம் திமுகவும் இறங்கியிருக்கு. ஆமாம், போட்டிக்கு போட்டியாக தான். இப்போ இந்த பூத் கமிட்டி விஷயத்தில் நானும் திமுகவுக்கு தான் வர வந்தேன். ஏன்னா நீங்கள் சொல்கிற விஷயம் உண்மையாகவே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா திமுக இயல்பாகவே எப்படி நான் லீகல் டீமை நான் இப்போ கம்பேர் பண்ணி சொன்னாலும் அதே மாதிரி பூத் கமிட்டியில் மைக்ரோ லெவலில் பூத்தில் குறைஞ்சது ஒரு 100 பேராச்சும் இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து திமுகவில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் அங்கே போடப்பட்டிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 75 ஆண்டு கால கட்சியை எந்த அளவுக்குலாம் நம்ம ஸ்ட்ராங் பண்ண முடியுமோ அதை உயிர்ப்போடு வைத்திருப்பதற்கான வேலைகளை இதுவரைக்கும் வந்து திமுக ரொம்ப தெளிவாகவே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த வகையில் வந்து அதை நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக அது வந்து ரொம்ப ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியலனாலும் கூட ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ தாவேகா அதற்கான ஒரு உந்துதலை எந்த அளவுக்கு கொண்டு போக போகிறாங்க, மற்ற கட்சிகளுடைய இளைஞர்களை எந்த அளவுக்கு கவர் பண்ண போகிறாங்க, இது மூலமாக வந்து வரக்கூடிய 2026 தேர்தலில் எந்த அளவுக்கு அவங்க ஃபேஸ் பண்ணி ஸ்டாண்டாக நிற்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பூத் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அது ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம ஒவ்வொரு பூத் லெவல்லையும் ஃபார்ம் பண்ணும் பொழுது அதனுடைய ரிசல்ட் என்னங்கிறத ஓரளவு கணிக்க முடியும். இப்போ தாவேகா ஏற்கனவே வந்து அவங்களுடைய ஸ்டாண்ட்லேருந்து சொல்லும் பொழுது சில விஷயங்களை சொல்கிறாங்க. தாவேகா சார்பில் எடுக்கப்பட்ட சில சர்வேக்களில் கிட்டத்தட்ட 20% மேற்பட்ட வாக்குகள், அதாவது மக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ரீதியாக வந்து அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு இருக்கிறாங்க. சில டேட்டாஸையும் அவங்க சொல்கிறாங்க. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படின்றப்போ பல இளைஞர்கள் புதிதாக ஓட்டு போடுறவங்க எல்லாமே வந்து பெரும்பாலும் வந்து விஜய் பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத திமுக ரொம்பவே அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ அதற்கான வேலைகளை என்னென்னலாம் செய்யணுமோ அந்த வேலைகளை செய்கிறாங்க. இப்போ நான் முதல்வன் திட்டத்தில் மிகப்பெரிய அளவில் அது பேசு பொருளாக மாறிச்சு. நான் முதல்வன் திட்டத்தில் சில பேர் வந்து யூபிஎஸ்சி தேர்வு பெற்ற விஷயத்தில் அவங்க கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ அவங்களுமே சொல்லியிருந்தாங்க இந்த வெற்றிக்கு காரணம் நான் முதல்வன் திட்டத்தில் பண்ணதான் அப்படின்றது. நம்ம நிச்சயமாக அந்த ஸ்கீம் அப்படின்றது ஏழை எளிய மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஸ்கீமாக அதை பார்க்கப்படுது. ஸோ அதை விரிவுபடுத்தணும், அதற்கான ஒரு மிகப்பெரிய அளவில் அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல திமுக அடுத்த கட்டமாக இறங்கியிருக்கிறாங்க. இதில் வந்து டார்கெட் செய்ய எப்படி வந்து ஒரு பக்கம் வந்து தாவேகா இளைஞர்களை குறி வைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள்
நாம் தமிழர் கட்சி சார்பில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஏற்கனவே அந்த இளைஞர்களை தக்க வைப்பதற்கான வேலைகளில் இப்போ இறங்கியிருக்கிறாங்க அப்படின்ற செய்தியெல்லாம் வரும்பொழுது இவங்க எப்படி அதை தன்னுடைய பக்கம் கன்வென்ஷனாக கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துக்கு அப்புறம் பூத் கமிட்டி மீட்டிங் ஆக்சுவலி இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. போயிட்டு ஒரு 7 மணி வரைக்கும் நடக்கணும் அப்படின்றது தான் தகவல். அந்த மீட்டிங்கில் என்னென்ன பேச போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான். ஆமாம், இல்லை பூத் கமிட்டி கூட்டத்தில் பெரிய அளவில் அரசியலாக பேசுவாங்களா, அவங்களுக்கான பயிற்சி பற்றியா தான் 100% இருக்கும் அப்படின்னு தான் தாவேகா நிர்வாகிகள் சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு அரசியல் மேடையாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு பூத் கமிட்டி எந்த கோணத்தில் சொல்ல வரேன்னா அதில் அவங்க கொடுக்குற இன்புட்ஸை பொறுத்து அவங்க எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கிறாங்கிறது தெரிய வரும் அப்படிங்கிறதுல தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நிச்சயமா அது வந்து எப்படின்னா அது ரகசியமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வெளிப்படையாக சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த பூத் கமிட்டியாளர்களை அவங்க எப்படிலாம் வந்து அவங்களுக்கான கைட்லைன்ஸை நம்ம கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியை எப்படி நமக்கு செயல்படுத்தி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு தேர்தல் வியூகங்கள் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றத அவங்க இந்த பூத் கமிட்டி கூட்டத்தில் ஒரு தெளிவுபடுத்திடுவாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்து ஒவ்வொரு படியாக கொண்டு போய் சேர்க்கறதுல தாவேகா வந்து போகக்கூடிய இந்த வேகத்தை பார்த்தா அப்படின்னா நிச்சயமாக திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு. தாவேகாவுடைய வளர்ச்சி அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸை கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரும். அதே மாதிரி இளைஞர்களில் மிகப்பெரிய அளவில் ஏற்கனவே அவர் வந்து ஒரு ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்கிறாரு. இப்போ அதில் இயல்பாகவே தாவேகா தொண்டர்களாக இல்லைன்னாலும் கூட இயல்பாகவே சரி ஓகே இந்த தடவை நம்ம வந்து இதுவரைக்கும் நம்ம திமுக அதிமுகன்னு மாற்றி போட்டுட்டோம் அல்லது மற்ற கட்சிகளுக்கு போட்டுட்டோம் அப்படின்னு ஒரு மனநிலையிலேருந்து மாறி இன்றைக்கி விஜய் நம்ம புதுசாக வர்றாரு, ஒரு இளைஞர் வர்றாரு அப்படின்றப்போ அதை நம்ம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மாதிரி ரீதியில் இந்த ஸ்டெப்பெல்லாம் அவங்க எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையிலையும் வந்து இதில் எந்த அளவுக்கு வந்து கன்வென்ஷன் மாறும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால தான் திமுக வந்து இதில் ரொம்ப கான்சியஸாக வந்து நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி பூத் கமிட்டி இன்னும் ஃபார்ம் பண்ணி அதை விரிவுபடுத்துறதுக்கான வேலைகளை செய்கிறதா இருக்கட்டும், அதை ஸ்ட்ராங்காக தக்க வைப்பதற்கான விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க. அதுபோல் இன்னொரு பக்கம் என்னென்னா அவரோட கள அரசியல் போதுமான அளவாக இல்லை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆமாம், அது உண்மையான விஷயம். எலைட் பாலிடிக்ஸ் அப்படின்றது இல்லை, அது உண்மையான விஷயம் தானே. ஏன்னா என்றைக்குமே வந்து எலைட் பாலிடிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர முடியாது அப்படின்றது இயல்பான ஒரு விஷயம். எம்ஜிஆர் அவர்களை வந்து கம்பேர் பண்ணி இன்னைக்கு விஜயோட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் எம்ஜிஆர் வந்து என்னதான் ஒரு சினிமாவில் நடிச்சிருந்தாலும் கூட, திரைத்துறையில் ஜொலிச்சாலும் கூட, மிகப்பெரிய அளவில் ரசிகர் பட்டாளத்தை கொண்டு இருந்தாலும் கூட அவர் மக்கள் மத்தியில் ஒன்றிணைஞ்சிருந்தார். அவர் வந்து மக்களோட மக்களாக இயல்பாக வந்து பழகினார். இன்னும் ஒரு படி கூடுதலாக அவருடைய படங்களில் திராவிட சிந்தனைகளை வந்து அதிகமாக அவருடைய படங்களில் கொண்டு வந்தார், பேசினார். அதை வந்து ஒரு பாடல்களாகவும் வந்துச்சு, சினிமா திரை வசனங்களாகவும் வந்துச்சு. அப்போ அது மாதிரியான ஒரு தோற்றம் வந்து விஜய் அவருடைய படங்கள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா பெரிய அளவில் இல்லை. ஏதாவது 1-2 படங்கள் சமூகத்துக்கு ஏதாவது ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஒரு படங்களாக இருந்தாலும் கூட அவருடைய படங்கள் ரொம்ப முழுக்க ஒரு கமர்ஷியல் மூவிஸாக மட்டும்தான் இருந்திருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். அந்த வகையில் திடீர்னு ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்றப்போ நீங்கள் அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க? அது கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளில் இந்த படங்களில் அரசியல் இன்புட்ஸ் அதில் இருக்கிறத பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி இருந்திருக்காது. ஆமாம், அப்போ அதைத்தான் இவங்க பிரச்சாரமாக எடுத்து வைக்கிறாங்க. இது இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயம் தான். திமுக வந்து ஒரு பிரச்சாரத்தை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அதில் உள்ள இன்புட்ஸ் எப்படின்றத எடுத்து தானே அவங்க பல்ஸை பார்க்கறதுக்கான வேலையாக தான் இதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்போ விஜய் அவர்கள் இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் கல அரசியல் பேசுகிறாரு, வந்தால் ஒரு இஷ்யூவை வந்து கையில் எடுக்கிறாரு அப்படின்னா ஏன் அவங்க வந்து இப்போ செய்தியாளர்களை சந்திக்க மாட்டாரு? அப்படியாப்பட்ட விமர்சனத்துக்கு தான் ஆதவர்ஜுன் அவர்கள் தன்னுடைய ரீசன்ட் பேட்டியில் கூட சொன்னார், நீங்கள் ஜூன்லேருந்து பாருங்கள், ஜூன் டு டிசம்பர் அப்படின்றது அந்த ஜனநாயகம் படத்தை முடிச்சு அந்த இந்த டைம் பீரியடில் அவங்க ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கிறாங்க. மேபி அந்த டைம் ஃபுல்லாகவே வந்து களத்தில் இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் அதில் என்ன பண்ண போகிறாங்க சுற்றுப்பயணம் பொறுத்து வந்து பார்த்துட்டேன். அவர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாரு அப்படின்ற செய்திகள்லாம் வருது. அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதற்கான வேலைகளும் ரொம்ப வேகமாகவே நடந்துகிட்டு இருக்கு. சில நிர்வாகிகள் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சு. இன்னொரு பக்கம் அந்த அரசியல் அப்படின்றது வெறும் ஒரு வருஷத்தில் எல்லாத்தையும் வச்சு ஒட்டுமொத்தமாக ஒரு சேஞ்சஸை கொண்டு வருமானா நிச்சயமாக முடியாது. மிகப்பெரிய அளவில் ஒரு குறிப்பிட்ட அளவிலான வாக்கு சதவீதத்தை மற்ற கட்சிகளிடமிருந்து தாவேகா பிரித்து எடுக்கும் அப்படின்றது தான் இந்த 2026 காலம் உணர்த்தும். அதுக்கான ஒவ்வொரு எம்எல்ஏக்களை பெறுவாங்க அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப குறைவானது. ஏன்னா இதை நம்ம கம்பேர் பண்ணுறது அப்படின்றது மலைக்கும் மடுவுக்குமான ஒரு கம்பேரிசனாக தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா திமுக அதிமுக அப்படின்ற ஒரு பெரும் கட்சிகள் இருக்கும் பொழுது அந்த கட்சிகள் மிகப்பெரிய அளவில் ஒரு பணபலம் கொண்ட வலிமையான ஒரு கட்சியாக இருக்கிறாங்க.
நிச்சயமாக தெரியும், ஓட்டுக்கெல்லாம் 1000 2000 காலம்லாம் போய் எல்லாம் போய் பட்டி ஃபார்முலாலாம் வந்துருச்சு. அந்த பட்டி ஃபார்முலாவை இப்போ வச்சுலாம் வந்து திமுக ரொம்ப ஈரோடு எலெக்ஷனில் எப்படி செயல்பட்டாங்க, பை எலெக்ஷனில் எப்படி செயல்பட்டாங்கன்றது தெரியும். ஸோ அது மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை எப்படி இவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய அது ஒரு சவாலாக தான் பார்க்க முடியும். ஏன்னா கடைசி நேரத்தில் மக்கள் மனசை இந்த பணத்தை கொண்டு மாற்றிடலாம் அப்படின்றத ஏற்கனவே இருந்த கட்சிகள் வந்து நமக்கு உணர்த்தியிருக்கிறாங்க. அப்படின்ற வகையில் தாவேகாவுக்கு பியூராக போகக்கூடிய வாக்குகள் போகிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அதில் ஒரு சில கன்வென்ஷன் இருக்குங்கிற பட்சத்தில், அதாவது இரண்டு மனநிலையில் இருக்கக்கூடிய மக்களை தன் பக்கம் இழுப்பதற்கான வேலைகளை இது பண்ணும்பொழுது இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் அது டைவர்ஷன் அவர் கொண்டு வரும். கடைசி நேரத்தில் அது வந்து வாக்குகள்லேருந்து இவங்களுடைய வாக்குகள்லேருந்து சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பாக. இப்போ இதில் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் வந்து தேர்தல் வரைக்கும் மிச்சம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக, அப்புறம் இது மற்ற இன்னொரு ஆண்ட கட்சியாக இருக்கிற அதிமுக, இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, அதையெல்லாம் தாவேக்கா எப்படி தங்களுக்கு பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கிறாங்க, அண்டு அதே நேரம் தாவேக்காவினுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய வளர்ச்சி பாதையில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்த்து அவங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது நிச்சயமாக திமுகவை திமுகவை கண்ணுக்கு ஏன் உறுத்துது அப்படின்னா அதை நம்ம பேசி ஆக வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா உதயநிதி அவர்களை அடுத்த முதல்வராக கொண்டு வருவதற்கான எல்லா வேலைகளையும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு துணை முதல்வராக இருக்கிறாரு. இப்போ அடுத்த கட்டமாக ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு உதயநிதியை தான் நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற பட்சத்தில் இன்னும் மிகப்பெரிய ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்றத கலா அரசியல் யதார்த்தமாக உணர்த்துது. அப்போ அந்த வகையில் விஜய் வெர்சஸ் உதயநிதி அப்படின்ற ஒரு கம்பேரிசன் வரும்பொழுது அது மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு நெருக்கடியாக கூட மாறலாம். அப்போ அந்த செல்வாக்கை தன் பக்கம் இழுப்பதற்கான வேலைகளை விஜய் அவர்கள் கண்டிப்பாக அதை கொண்டு வருவார் அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுது இல்லை. ஸோ அதையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படின்றத திமுக இருக்கக்கூடிய ஐடியாலஜிஸ்ட் மைண்டில் இருக்கக்கூடியவங்களே அதை வந்து யோசிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் திமுகவை வந்து அது ஒரு ஆலமரம், நிச்சயமாக அது வந்து ஒரு வலுவான ஆணிவேர் கொண்ட ஒரு ஆலமரம். இது அந்த ஆணிவேர் கொண்ட ஆலமரத்தை அசைச்சு பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து கடினமாக வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இப்போ அந்த வகையில் விஜய் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ற பொறுத்து தான் வரக்கூடிய தேர்தல்களில் எப்படி அவருக்கு நம்ம ஆலமரத்தை அசைச்சு பார்க்கணுன்னா தாவேக்கா ஒரு பெரிய புயலாக இருக்கணும். புயலாக இருக்கா இல்லை தென்றல் காற்றா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயமா இன்னைக்கு கோட்டை வட்டாரத்தில், அண்ணா அறிவாலய வட்டாரத்தில் பேசப்படுறது அப்படிங்கிறது முக்கியமாக 2 அமைச்சர்கள் ராஜினாமா செய்வார்கள் அல்லது பதவியிலிருந்து நீக்கப்படுவார்கள். 2 அமைச்சர்கள் அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் இன்றைக்கி டாக் ஓடிக்கிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி, பொன்முடி. செந்தில் பாலாஜி அவர்களுடைய விவகாரம் தெரியும். அது கோர்ட்டு கொடுத்த நெருக்கடியின் அடிப்படையில் திங்கட்கிழமை வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. அதில் கண்டிப்பாக ஒன்று ஜாமீன் வேணுமா இல்லை பதவி வேணுமா முடிவு பண்ணிக்கங்க அப்படின்றது. ஸோ அதில் கண்டிப்பாக ராஜினாமா பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஜாமீனை அனுபவிக்கணும் அப்படிங்கிற முடிவில் தான் வந்து செந்தில் பாலாஜி இருக்கிறதாக தகவல். அந்த வகையில் மேபி அந்த ராஜினாமா முடிவுன்றது இன்னைக்கு இருக்கலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு காலையிலேருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதனோட ஒரு வெளிப்பாடாக தான் இன்னைக்கு சட்டப்பேரவையில் ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுறது அப்படிங்கிறதுல வந்து ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுறதுல அவர் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதாவது தமிழ்நாட்டில் இந்த மருத்துவ கழிவுகள் கொட்டினா அதற்கான தண்டனைகள் என்ன அப்படிங்கிறது, அது குறித்த மசோதாவை செந்தில் பாலாஜி தாக்கல் பண்ணுவதாக இருந்தது. டக்குன்னு கடைசி நேரத்தில் அதை மாற்றி அமைச்சர் ரகுபதி அவர்கள் அதை தாக்கல் பண்ணார். அப்படி அவர் தாக்கல் பண்ணாதது கூட ராஜினாமா பண்ண போவதற்கான ஒரு காரணமா அப்படின்றது தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இதில் இன்னும் என்ன சொல்ல போகணுன்னா 23ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் அந்த விஷயத்தை சொன்னதுலேருந்து அன்னைக்கே கூட ஒரு திரும்பவும் இதில் தான் என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத தேடி ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறது தகவல். ஒரு மேகசினில் கூட போட்டிருந்தாங்க, ஒரு வார இதழில் கூட போட்டிருந்தாங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி அன்னைக்கு நைட்டே சென்னையிலேருந்து வழக்கறிஞர்கள் ஒரு டீமு, அப்புறம் திமுக முக்கியஸ்தர்கள் அடங்கிய ஒரு குழு வந்து டெல்லிக்கு போயிட்டு அங்கே வந்து நிறைய டிஸ்கஷன்லாம் பண்ணாங்களாம். அங்கே பண்ணிவிட்டு, அதாவது அதில் என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸை எடுத்து வைக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஜாமீன் கொடுக்கும்போது என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் போட்டு நீங்கள் கொடுத்தீங்களோ அதை எல்லாத்தையும் அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறாரு. எந்த இடத்துலையும் ஒரு வாய்தா வாங்கவே இல்லை, யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே இல்லை. இதெல்லாம் மேற்கோள் காட்டி இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு டைம் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன்லாம் போயிருக்கு போல். ஆனால் என்ன இருந்தாலும் அது கடைசியில் அது பாசிபிலிட்டிஸ் இல்லை, நம்மளுக்கு வந்து இதில் எந்த ஒரு அறிகுறியும் தென்படலை அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் கிடைக்கப்பட்டது. இது ஒரு தகவலாக அந்த கட்டுரையினால் படிக்க முடிஞ்சுது. ஸோ அப்படி செந்தில் பாலாஜி அவர்கள்
ராஜினாமா செய்யப்படுவார் அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் தி மெசேஜ். இதில் அடுத்த அமைச்சர் பொன்முடி, இதில் பொன்முடி போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் அவருடைய அந்த இலாக்கா யாருக்கு அப்படிங்கிறதுல ஒரு தகவல் இருக்குது. அதாவது செந்தில் பாலாஜி அவர்களே இவருக்கு கொடுங்க அப்படின்னு ரெஃபர் பண்ணியிருக்கிறதாக ஒரு தகவல். அது யார் அப்படின்னா, அரவக்குறிச்சி தொகுதியில் அண்ணாமலை அவர்களை தோற்கடித்த இளங்கோ, இப்போ அவர் எம்எல்ஏவாக இருக்கிறார், அரவக்குறிச்சி எம்எல்ஏவாக இருக்கிறார் இளங்கோ, அவரை வந்து அவருக்கு வந்து என்னுடைய இலாக்காவை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு எங்க கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு கொடுங்க, எங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆமாம், அதில் ஒரு அரசியல் கால்குலேஷனும் இருக்குது. ஒரு பக்கம் வந்து நீங்கள் சொன்ன அந்த கொங்கு மண்டலம் கான்செப்ட் தான். கொங்கு மண்டலம் வந்து செந்தில் பாலாஜி கண்ட்ரோலில் எடுத்து, அதாவது அவர் கண்ட்ரோலில் வந்து திமுகவுக்கு, அதிமுகவின் கோட்டையாக இருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி திமுகவின் கோட்டையாக மாற்றியிருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய செய்திகள் வாயிலாகவும் தேர்தல் முடிவுகள் வாயிலாகவும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ செந்தில் பாலாஜி பதவியில் இல்லை, அமைச்சர் பதவியில் இல்லாட்டியும் கூட, முக்கிய பொறுப்புகள் இல்லாட்டியும் கூட, இவர் சஜஸ்ட் பண்ணுற ஒரு ஆள், அவர் இளங்கோ அப்படிங்கிறவர் வந்து கிட்டத்தட்ட இவர் கூட ரொம்ப நெருக்கமானவர், இவருக்கு ரொம்ப நன்றிக்கடன் பட்டவர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இவர் கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு ஆள் தான். அப்போது இவர் கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு ஆள் அப்படிங்கிற போது செந்தில் பாலாஜி தான் நேரடியாக செய்து கொண்டிருந்ததை இவர் வாயிலாக செய்வார். பெரிய மாற்றம் ஒன்றும் இருக்காது. இவர் இந்த இடத்துல இருந்து செஞ்சுட்டு அடுத்து இங்கிருந்து செய்வார், நடுவில் இளங்கோ இருப்பார். நேரடியாக அமைச்சராக இல்லாமல் அவருக்கான இன்ஃப்ளூயன்சராக இவர் இருப்பார். ஆமாம், கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரியான ஒரு கால்குலேஷனும் இருக்கிறதுனால ஸோ ஓகே, இளங்கோவுக்கு கொடுக்கலான்னு ஒரு கன்சிடரேஷன் முதல்வரும் இருக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் தெரிய வந்திருக்கு. ஆனால் இது வந்து அமைச்சரவையில் அவர் இடம்பெற்றதற்கு அப்புறம் தான் ஓ ஆமாம் அந்த தகவல் உண்மைதான் அப்படின்னு உறுதிப்படுத்திக்க முடியும். ஆனால் இப்போ வரைக்கும் அது தகவலாக தான் இருக்குது, பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ அந்த அடிப்படையில் இன்னும் கூடுதலாக நம்ம சில விஷயங்கள் அதோடு சேர்த்து நம்ம பார்க்கும் பொழுது, செந்தில் பாலாஜியுடைய வழக்கை ஏன் இந்தளவுக்கு வேகமாக முனைப்போடு எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து இடி ரைடு வந்து அதற்கு பிறகு அவர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றதுக்கு பிறகு விசாரணை அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் வந்து சிறையில் இருந்தார். விசாரணைக்கான காரணங்கள், சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அதற்கான சாட்சியங்களை விசாரிப்பதற்கான அவகாசங்கள் எல்லாம் ரொம்ப நெடுந்தூரம் போகும் அப்படின்றதுனால ஆர்டிகல் 21 பயன்படுத்தி நாங்கள் ஜாமீன் கொடுப்பதற்கான ஒரு விஷயமா அவங்க வந்து சொன்னது என்ன அப்படின்னா, மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஒரு நெருக்கடியாக ஒரு ஜாமீன் கொடுப்பதற்கு ஒரு தடையாக இருக்கிற விஷயம் அவர் அமைச்சர் பதவி அப்படின்றது. இப்போ அமைச்சர் பதவியில் அவர் இலாத அமைச்சராக தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்த வரைக்கும் வந்து அவருக்கு ஜாமீன் கிடைக்கல. அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறாரு, இந்த பக்கம் ஜாமீன் உடனே கிடைக்கிது. அப்போது நீதிமன்றமும் மீண்டும் நீங்கள் வந்து அமைச்சர் பதவியை வந்து ராஜினாமா செஞ்சு, அதாவது அமைச்சர் பதவியில் நீங்கள் வந்து ஏற்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்பாக எந்த ஒரு கிளாரிட்டியுமே கொடுக்கல. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஜாமீன் பெற்ற உடனே சில நாட்கள்லேயே வந்து மீண்டும் அமைச்சராகிறார். இது வந்து மிகப்பெரிய அளவில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத பார்க்க முடிஞ்சு. நீதிபதிகள் சொல்லும் பொழுது நாங்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப தவறு பண்ணிட்டோமோ, ஜாமீன் கொடுத்த விஷயத்தில் நாங்கள் ரொம்ப தவறு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ஜாமீன் விவகாரத்தில் அவங்க பேசியிருக்கிறாங்க. அதை வந்து புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு பார்க்க முடியுது. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் ஜாமீன் வேணுமா இல்லை உங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி தான் வேணுமா அப்படின்னு. அமைச்சர் பதவி வேணும்னா அவர் என்ன மலைமுகமாக சொல்ல வராங்கன்னா, அமைச்சர் பதவி வேணும்னா வாங்க ஜெயிலில் உள்ளே இருங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜாக தான் இதை புரிஞ்சிக்க முடியுது. அப்போது கபில் சிபல் இதில் வந்து வாதாடும் பொழுது அன்னைக்கே வந்து அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். அந்த வாதாடும் பொழுது அவர் சொன்ன ஒரே விஷயம், திங்கட்கிழமை வந்து எங்களுக்கு அவகாசம் கொடுங்க, இதில் வந்து எஸ்ஆர் நோன்ற ஒரு விஷயம், ஆமா இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும், அமைச்சர் பதவியை வந்து நாங்கள் ராஜினாமா செய்கிறோமா இல்லையாங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே நாங்கள் வந்து சொல்கிறோம், மேற்கொண்டு நாங்கள் வந்து வாதாட மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கபில் சிபல் அந்த நீதிபதிகள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த விஷயத்தின் அடிப்படையில் தான் அவங்க வந்து டைமே கொடுத்துருக்காங்க. ஏன்னா கபில் சிபல் மேலே சுப்ரீம் கோர்ட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு மரியாதை அப்படின்றது எல்லா நீதிபதிகளுக்குமே உண்டு. ஒரு சீனியர் அட்வொகேட்டு, மோஸ்ட் சீனியர் அட்வொகேட் அப்படின்றதுனால அவருக்கான ஒரு ஸ்பேஸை வந்து கொடுக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் கன்சிடர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதற்கு அப்புறமும் அது வந்து நீங்கள் சொல்கிற இதெல்லாம் டிஸ்கஷனெல்லாம் வச்சு எந்தளவுக்கு அது சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் செந்தில் பாலாஜியை குறிவைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது இல்லை. ஒருவேளை இந்த விஷயம் அப்படின்றது ரொம்ப சீரியஸாக போகுது அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்குகளை மீண்டும் தோண்ட ஆரம்பித்து இப்போ இப்போ டாஸ்மாக் விவகாரங்களும் மிகப்பெரிய அளவில் ஒரு நெருக்கடியை செந்தில் பாலாஜிக்கு ஏற்படுத்தியிருக்கு. இப்போ அந்த அடிப்படையில் வந்து செந்தில் பாலாஜியை மீண்டும் இடி வந்து குறிவைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. திமுகவினுடைய வெற்றிக்கு செந்தில் பாலாஜி இம்மியளவும் வேலையை செய்யவில்லைன்ற உறுதி வர்ற வரைக்கும் அவர் மீதான நடவடிக்கைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜியை வெளியில் விட்டு வச்சோம் அப்படின்னாலே
மிகப்பெரிய அளவில் கொங்கு மண்டலத்தில் திமுகவுடைய கோட்டையை ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணி வச்சிருக்க விஷயத்தில் தக்க வைப்பதற்கான வேலைகளை தான் அவர் பார்ப்பாரு. அந்த விஷயத்தை தான் நானும் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து கொங்கு மண்டலத்தில் திமுகவுடைய வெற்றிக்கு செந்தில் பாலாஜியோட கான்ட்ரிபியூஷன் இல்லவே இல்லை அப்படின்ற நிலைமை வரணும். அப்படி அது வர்ற வரைக்கும் விட மாட்டாங்க. ஆமாம், பாஜக வந்து ஈடியை வந்து தன்னுடைய ஏவல் படையாக தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்ற விமர்சனம் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு ஏற்றாற் போல் இவர்கள் செய்த தவறுகள்லாம் வந்து அவர்கள் செய்த பாவங்கள் பின்னாடியே வந்து துரத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவங்க செஞ்ச தப்புல இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் அவங்க மாட்டிக்கிட்டு இன்னைக்கு அதில் வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு நெருக்கடியை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. மற்ற அமைச்சர்கள் ஏற்கனவே ஒரு சில அமைச்சர்களுடைய விடுவிப்புலாம் ரத்து செய்யப்பட்டுச்சு. அதில் துரைமுருகனுடைய விடுவிப்பாக இருக்கட்டும், இல்லை எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துடைய விடுவிப்பு, அதே மாதிரி பொன்முடி அவர்களுடைய விடுவிப்பு, இது எல்லாமே வந்து மீண்டும் வந்து ரத்து செய்யப்பட்டு அந்த 6 மாதத்துக்குள்ளே விசாரித்து அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆனால் இவர்களுக்கு மேலே வந்து இடி வந்து ரைடோ அல்லது மத்திய பாஜக அரசினுடைய நெருக்கடிகளோ ஏற்படுமான்னு பார்த்தா மிகப்பெரிய அளவில் பாசிபிள் இல்லை அப்படின்றது தான் இது இன்றைக்கி இருக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. இப்போ அந்த அடிப்படையில் செந்தில் பாலாஜி ஏன் குறி வைக்கிறாங்க அப்படின்னா, கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக ஓரளவு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் தொகுதியில் நின்றுருக்கிறாரு. அது இல்லாமல் கொங்கு பெல்ட்டையே வந்து இன்றைக்கி செந்தில் பாலாஜி தன்வயப்படுத்தி வச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு பார்வை அதிமுக மத்தியிலையும் சரி, பாஜக மத்தியிலையும் சரி, மற்ற எல்லா கட்சிகளும் அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் ஒரு என்ன பண்ணுறதுலே தெரியாமல் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. ஒரு சில அதிமுக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் கூட இந்த விஷயத்த வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முக்கிய ஊடகவியலாளர் கூட நம்மக்கிட்ட சொல்லியிருந்தார். என்னென்னா, ஓப்பனாக சொல்கிறாங்க, செந்தில் பாலாஜி இருந்தார் அப்படின்னா எங்களால் ஜெயிக்க முடியாதுங்க. நாங்கள் 1000 ரூபா ஓட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்தில் 2000 ரூபா அவங்க ஓட்டுக்கு கொடுப்பாங்க. மறுபடியும் நாங்கள் திரும்ப அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க 10,000 ரூபா கொடுப்பாங்க. அந்தளவுக்கு வந்து செந்தில் பாலாஜி வந்து ரொம்ப இந்த விஷயத்தில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதை வந்து ப்ளே பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை வைக்கப்படுது. இதில் ஓட்டு அரசியல் அப்படின்றதை தாண்டி எந்தளவுக்கு அவர் வந்து ஒரு, ஏன்னா ஏற்கனவே இந்த பட்டி ஃபார்முலா நம்ம முன்னாடி பேசுன மாதிரி இந்த பட்டி ஃபார்முலா ஈரோட்டில் மிகப்பெரிய அளவில் பேசுபொருள் ஆணுச்சு. அதுக்கு முன்னாடியே இது வந்து பட்டி ஃபார்முலா இல்லைங்க, அதாவது ஈரோடு ஃபார்முலா கிடையாது, இது கரூர் ஃபார்முலா. ஏற்கனவே இந்த கரூரில் 2019 தேர்தல் நினைக்கிறேன், பாராளுமன்ற தேர்தலின் பொழுது ஏற்கனவே கொடுக்கப்பட்டுச்சு. அதாவது வெள்ளி கொலுசு கொடுக்கப்பட்டதாகலாம் செய்திகள் வந்துச்சு. அதே மாதிரி கிட்டத்தட்ட 10,000 ரூபாய், ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் அளவுக்கு வந்து கரூரில் வந்து கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வந்துச்சு. இப்போ அந்த விஷயத்தெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி வந்து பாஜக இதில் வந்து ஒரு ப்ரெஷர் இதையாவது ஒரு வகையில் நம்ம கொடுத்து செந்தில் பாலாஜி வந்து முடக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வேலையில் இதில் இறங்கியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஒரு பார்வையில், அதாவது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை இவங்க எந்த அளவுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்ற பட்சத்தில் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் அமலாக்கத்தினுடைய வேகம் வந்து இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நான் அது முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது 2 அமைச்சர்கள் சொன்னேன், செந்தில் பாலாஜி சொன்னேன். இப்போ 2வது பொன்முடி இருக்கார் இல்லையா, அமைச்சர் பொன்முடி அவர்கள் அவருடைய அந்த ஆபாச பேச்சு, தொடர் ஆபாச பேச்சுக்களால் கோர்ட்டே கடைசியில் அதை கண்டித்து அதில் வழக்கு போட்டு அதில் என்ன ஆக்ஷன்ஸ் என்னன்றதை சொல்லுங்கள் அப்படின்னு காவல்துறைக்கு சொல்லியிருக்கிறது. இது மோரோவர் இது மக்கள் மத்தியிலையும் போய் சேர்ந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்னால அவரை வந்து பதவியிலிருந்து விலக்கணுன்ற முடிவில் இருக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன அந்த முக்கியமான 2 அமைச்சர்கள் மாற்றத்தில் ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி இருந்தால் இன்னொரு பக்கம் பொன்முடி இருக்கிறாரு அப்படிங்கிற தகவலும் இருக்குது. அப்படி அவரை நீக்கம் பண்ணும் பட்சத்தில் அவருக்கு யார் ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற தகவல்களும் கிடச்சிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா பொன்முடி விழுப்புரம் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்ற போது, அப்போது அந்த மாவட்டத்திலே இப்போ எப்படி செந்தில் பாலாஜிக்கு அந்த கரூர் பகுதியை சேர்ந்தவங்களுக்கே கொடுக்குறாங்க, மோரோவர் அது கொங்கு மண்டலத்தை பேஸ் பண்ணியும் அந்த கால்குலேஷன் இருக்குன்ற மாதிரி விழுப்புரத்தை பேஸ் பண்ணி அந்த பகுதியிலே இருக்கிற எம்எல்ஏக்கள் அப்படிங்கிற வகையில் முதல்ல அந்த ஆப்ஷனில் அந்த லிஸ்ட்டில் முதல்ல இருக்கிறது எம்எல்ஏ லக்ஷ்மணன் அவர் இருக்கிறார். அவருக்கு பொன்முடி அவர்களினுடைய அந்த பொறுப்புகளை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தா அதுக்கு ஆப்ஷன்ஸில் 2 பேர் இருக்கிறாங்க, எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன், எம்எல்ஏ உதயசூரியன். இவங்க 2 பேர்த்தில் யாராவது, ஒருவேளை அவர் இல்லாத பட்சத்தில் இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் கொடுக்கலாம். வசந்தம் கார்த்திகேயன் சொன்னீங்க, இன்னொரு பேர் கடைசியாக சொன்னது உதயசூரியன் அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சார விவகாரத்தில் அவருடைய பெயர் அடிபட்டுச்சு. ஆமாம். ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு யாருக்காவது கொடுக்கப்பட்டு விழுப்புரம் பகுதி கண்ட்ரோல் வந்து அங்கேயே பழக்கப்பட்டவங்க ஒருத்தரே பார்த்துக்கிற மாதிரியான
ஒரு பிளானில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது பொன்முடி அவர்களுடைய அமைச்சரவையிலிருந்து அவர் விலக்கப்படுவது அப்படிங்கிறதுல இருக்கிற தகவல் அப்படின்றதாக பார்க்கப்படுது. ஸோ இதில் நான் இப்போது நம்ம பேசுகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நான் ஒரு நியூஸ் அப்டேட் பார்த்தேன். அது வந்து மேக்சிமம் இந்த அமைச்சரவை மாற்றம், அது புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து புதன்கிழமை இருக்கலாம் அப்படின்றது. அந்த ராஜினாமா வந்து என்ன பேசப்பட்டது, ராஜினாமா தான் இன்னைக்குன்னு பேசப்பட்டது. அதாவது செந்தில் பாலாஜி அவங்க ராஜினாமா இல்லை இவரை விலக்கப்படுவது இன்னைக்கு அப்படின்றது. ஆனால் இந்த அமைச்சரவை மாற்றம் தொடர்பான அந்த அறிவிப்புகளோ இல்லை அந்த பதவியேற்புகளோ முக்கியமான அந்த அக்கேஷன் அப்படிங்கிறது வந்து புதன்கிழமை இருக்கலாம் அப்படின்றது இப்போ நம்ம பேசுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு தகவல் கிடைச்சிது. பட் இதெல்லாம் நடக்கும்போது தான் பார்க்கணும். இப்போ வந்து திங்கட்கிழமை செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு மீண்டும் வருது அப்படின்ற பட்சத்தில் அதோடைய டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு கூட அந்த சேஞ்சஸ் இருக்கலாம் அப்படின்றது தான் இதை புரிஞ்சிக்க முடியுது. அப்போது அந்த அடிப்படையில் வந்து புதன்கிழமை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் திங்கட்கிழமை அதுக்கான ஒரு பாசிபிலிட்டி எந்த அளவுக்கு அவங்க கொண்டு போகிறாங்க, செந்தில் பாலாஜிக்கு இதில் அவருக்கு ஃபேவரான தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஆர்டர் எப்படி வரப்போகுது அப்படின்றத நம்ம திங்கட்கிழமை பார்த்தா தான் தெரியும். அதற்கு முன்பாக இந்த சேஞ்சஸ் அப்படின்றத அதுக்கு அமைச்சரவை மாற்றம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் புதன்கிழமை ஏற்பட்டாலும் கூட ராஜினாமா அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து அதுக்கு பிறகு தான் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதோடைய டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அதுக்கான முடிவுகளையும் எடுப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அப்படி அந்த ஒரு பக்கம் பார்த்தாலும் கூட இன்னொரு பக்கம் வந்து அமைச்சருடைய மாற்றத்திற்கு முன்பாக பொன்முடி, துரைமுருகன் இவர்களுடைய பெயர்கள்லாம் ஏற்கனவே வந்து ரொம்ப ஒரு நீங்கள் சொன்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் அடிப்படையிலலாம் தொடர் விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டு இருக்கு. இப்போ அதெல்லாம் வந்து ஒரு பேசு பொருளாக மட்டும்தான் இருக்குது. இது எப்போதுமே வந்து திமுகவுக்கு ஒரு வாடிக்கையான ஒரு விஷயம். ஆபாச பேச்சுக்களும் சரி, ரொம்ப தரம் தாழ்ந்த பேச்சுக்கள் எல்லாமே வந்து திமுகவுடைய பல நிர்வாகிகள், சூர்யா கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான ஆட்கள் அமைச்சரவையிலும் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு செய்தி தான் செய்தியாக தான் நம்ம இதை புரிஞ்சிக்க முடியுது. அந்த அடிப்படையில் கிருஷ்ணமூர்த்தி ஆமாம், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எப்படி வந்து ஆபாசமாக பேசினார், ஏற்கனவே குஷ்பு தொடர்பாக பேசினதாக இருக்கட்டும், விஜய் அவர்களுடைய அந்த இதில் கலந்துக்கிட்டாங்க, ஒரு இஸ்லாமியர்கள் கலந்துக்கிட்டாங்க, இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி அவர்களை எந்த அளவுக்கு ஒரு இழிவாக பேசினார் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியெல்லாம் வந்து வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம். அதுக்காக மன்னிப்புலாம் கேட்டு ஒரு வீடியோலாம் வெளியிட்டிருந்தார். அமைச்சரவை மாற்றத்தில் நீங்கள் சொல்கிறது மாதிரியான ஒரு கோணத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த செய்தியின் அடிப்படை பார்க்கும்போது திங்கட்கிழமை இந்த செய்தியை பார்த்துட்டு தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க அப்படின்றத நம்மளால புரியல. ஆனால் அந்த ஹியரிங்க்கு அப்போ சொல்லி ஆகணும்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, அது வரைக்கும் எனக்கு தெரியும். அதாவது நான் எப்படி பார்க்குறேன்னா, செந்தில் பாலாஜி வந்து அவரை மையப்படுத்தின விஷயத்தில் ஆப்ஷன் இருக்கா இல்லையான்றது திங்கட்கிழமை அந்த கோர்ட் மதியம் 2 மணி வரைக்கும் தான், அது வரைக்கும் தான் ட்ரை பண்ணுவாங்க. அது வரைக்கும் ராஜினாமா பண்ணலைனாலும் கூட அந்த கோர்ட்டினுடைய அந்த ஹியரிங் லாஸ்ட் மினிட்ல ராஜினாமா பண்ணிட்டோம் கூட மேபி போய் இருக்கலாம். அது வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க. புதன்கிழமை மாற்றம்ன்றது அதுக்கப்புறம் அது தெரிஞ்சு போயிடும். ஸோ அதை யார் இப்போ நம்ம சொன்ன தகவல்கள்லாம் எந்த அளவுக்கு உண்மையாகுது அப்படிங்கிறதுலாம் அப்போ தெரிஞ்சு போயிடும். இதில் இன்னொரு விஷயம் நம்ம கொஞ்சம் இது ஆக்சுவலி ஒரு போனஸ் பாயிண்டான ஒரு தகவல் தான். செந்தில் பாலாஜி வழக்கூட மையப்படுத்தினது. நாளைக்கு நம்ம இன்னைக்கு 26ஆம் தேதி பேசிட்டு இருக்கோம். நாளைக்கு 27ஆம் தேதி முதல்வர்கள் ஒரு டீ பார்ட்டி கொடுக்குறாரு. ஆமாம், அதாவது 4 வழக்கறிஞர்கள் மிக முக்கியமான வழக்கறிஞர்கள், அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வெர்சஸ் தமிழ்நாடு கவர்னர் அப்படின்ற அந்த தொடர்பான கேஸில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வெற்றியை தேடி கொடுத்தவங்க, அவங்கள பாராட்டும் வகையில் அந்த தேநீர் விருந்து அமைய இருக்கிறதாக தான் வெளியில் இருக்கிற தகவல். அதுதான் செய்தியும் கூட. ஆனால் இதற்கு பின்னாடி என்ன நடக்கலாம்? இதில் முதல் கேள்வியே எழுறது என்னென்னா, ஏன் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே அதற்கு அடுத்த நாளோ அப்படி வச்சிருக்கலாமே, நெருக்கமாக வச்சிருக்கலாமே, ஏன் இத்தனை நாள் கழிச்சு அப்படிங்கிறது பின்னணியிலேயே ஒரு சந்தேக கேள்விகளை போடுறாங்க. கேள்விகள் வருது. அது எதோடு ஒற்றுமைப்படுத்தி பார்க்கப்படுது அப்படின்னா, நம்மக்கிட்ட கூட மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் பேசினது கூட அடுத்த நாள் பார்த்தா செந்தில் பாலாஜியோட அந்த அவர் என்ன ராஜினாமா பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிறது தொடர்பான அந்த ஹியரிங். ஸோ அது தொடர்பான டிஸ்கஷன்ஸ் ஏதாவது அதில் அங்கே நடக்கலாம். அது வந்து வெளியில் ஒரு டீ பார்ட்டி, வெளியில் பொறுத்த வரைக்கும் ஒரு டீ பார்ட்டி, உள்ளுக்குள்ளே பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆலோசனை கூட்டம் அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னு ஒரு சட்ட ரீதியிலான ஒரு ஆலோசனை அங்கே நடக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க முடியுது. செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் அடுத்த கட்டமாக நம்ம எப்படி மூவ் ஆன் பண்ணணும், இந்த விஷயத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு மீட்டிங்காக கூட இருக்கலாம். வெளிப்படையாக அறிவிக்கணும் நீங்கள் சொன்னது மாதிரியான ஒரு டீ பார்ட்டியாக கொடுத்து இந்த விஷயத்தில் வந்து நம்ம எப்படி அடுத்த கட்டமாக கொண்டு போக போகிறோம், செந்தில் பாலாஜி வழக்கு நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், அவர் ராஜினாமா செய்கிறது சரியா, செஞ்சால் தான் அதுக்கான தீர்வுகள் கிடைக்குமா, இந்த நெருக்கடியிலேருந்து அதுக்கு அப்புறம் தான் அவர் தப்பிக்க முடியுமா அப்படின்ற ஒரு ஆலோசனைகளை இவங்கள்ட்டேருந்து பெற்று அதுக்கப்புறம் அவங்க கூட ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு நடக்குது அப்படின்னா திங்கட்கிழமை கூட அமைச்சரவை மாற்றத்திற்கான ராஜினாமாவுக்கான செய்திகள் எல்லாம் வந்து
பிரேக்கிங்கில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஒன்று இருக்குது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு சடனாக இந்த தாட், இது செந்தில் பாலாஜி கேஸ்க்காக மட்டும் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா அடுத்தடுத்த மினிஸ்டர்ஸோட கேசஸ் திரும்ப எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே திரும்ப அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது இப்போ மாவட்ட நீதிமன்றங்கள் விசாரிச்சு ஒருவேளை இப்போ நெகட்டிவா தீர்ப்பு வந்தா அடுத்து என்ன பண்றது, இல்ல ஹைகோர்ட் போனா என்ன பண்றது, சுப்ரீம் கோர்ட் போனா என்ன பண்றது, இந்த தொடர் மினிஸ்டர்ஸ் கேசஸ் இருக்கும்போது அது தொடர்பான ஒரு இது ஏன் வந்து இந்த டிஸ்கஷனோட நிக்கணும், லென்த்தியா இந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படின்னு ஒரு திடீர்னு ஒரு யோசனை அது இருக்குதா இல்லையன்றது நிச்சயமா. இதுல வந்து 4 வழக்கறிஞர்களை சொன்னீங்க. முகுல் ரோத்கி, அபிஷேக் சிங்வி, ராகேஷ் திவேதி, அதே மாதிரி வில்சன் திமுகவுடைய வழக்கறிஞர். இந்த 4 பேரும் இதில் வந்து இந்த டீ பார்ட்டியில் கலந்துக்கிறாங்க. அப்படின்றப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தோட இதை கம்பேர் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு எனக்கு அதில் வந்து ஒரு மாற்று கருத்து இருக்குது. ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய செந்தில் பாலாஜி வழக்கு வேற, இந்த டைரக்ஷன் அப்படின்றது உயர்நீதிமன்றத்திலேருந்து கீழமை நீதிமன்றங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதாவது எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்காக இருக்கட்டும், துரைமுருகனுக்கு, பொன்முடிக்கு. இப்போ அப்படின்ற பட்சத்தில் இந்த வழக்கை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இந்த 4 பேருக்கும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதில் வில்சன் வேணால் உள்ளே வரலாம், ஹைகோர்ட்டில் அவர் அந்த வழக்கில் வேணால் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதோட டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, இங்கே மாவட்ட நீதிமன்றங்கள் அவங்க வந்து பண்ண மாட்டாங்க, வாதாட மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நான் சொல்கிறது ஒரு லாங் டேர்ம் டிஸ்கஷன். அதான் அடுத்த கட்டமாக இது வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வருது அப்படின்னா அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு அது தொடர்பான விஷயங்களை வில்சன் பெற்று எங்ககிட்ட இந்த மாதிரி ஃபிளாஸ்லாம் இருக்கு, அப்படி இருக்கும்போது இதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது, எப்படி தப்பிக்கிறது வழக்குல இருந்து அப்படிங்கிறது தொடர்பான ஒரு லாங் டேர்ம் டிஸ்கஷனா அதுக்காக இருக்கலாம் அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ரெண்டு முக்கியமான விஷயங்கள்ல நிறைய விஷயம் பேசியிருக்கோம். இது மக்களுக்கு போய் சேரும், அவங்களோட கருத்துக்களையும் பகிரட்டும். இதுல முக்கியமா நான் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். இதில் மக்களுக்கு சொல்லிக்கிறதுன்னு இதை பார்க்குற மக்களுக்கு என்னென்னா, எங்களுக்கு இந்த மாதிரியான தகவல்களின் அடிப்படையில் கோணங்களின் அடிப்படையில் தகவல்களின் அடிப்படையில் இத்தகைய கோணங்களில் இந்த விஷயங்கள்லாம் யூகிச்சு இந்த மாதிரி விஷயம் சொல்கிறோம். உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தோன்றினாலும் கூட, இல்லை இந்த வழக்கு இப்படி இருக்கலாம், இல்லை இந்த விவகாரம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோன்றினாலும் கூட நீங்கள் இதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். தொடர்ந்து இந்த பிஹைண்ட் த செய்தி அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த முக்கியமான நிகழ்வு குறித்து தொடர்ந்து விவாதிக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி.